Hello guys, welcome to SM and Voice. நான் உங்கள் அபிஷேக் அண்ட் ஹாய் SM ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஃபுல்லி டு கிரியேட்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் தான். ஏன்னா என்ன மாதிரி நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ நான் எதில் எடிட் பண்ண போகிறேன். ஒரு எடிட்டிங் ஆப் தேவைப்படும் எனக்கு. இல்லை நீங்கள் பீஸில் எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அண்ட் பிஆர் எல்ஐ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்குது பிசியில். அண்ட் மொபைல் ஆப்பில் எடுத்துகிட்டு போனால் பல மொபைல் எடிட்டிங் ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதில் டாப் 5 பெஸ்ட்டான ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா அவங்க ஒரு வீடியோ எடுத்து அவங்க எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் நானே ஈவனாக சேனல் எஸ்எம்எட் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எடிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதை எதில் கற்றுக்கிட்டேன் அந்த ஆப் நான் சொல்கிறேன். அந்த ஆப்பில் இந்த டாப் 5 இருக்குது. அண்ட் பெஸ்ட் லெவலான ப்ரோ எடிட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாமே இந்த ஆப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பிரச்சனை இல்லாமல் வரும். அண்ட் அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். டாப் 5 பெஸ்ட் ஆப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஒன்று நான் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் கைஸ், இப்போ நம்ம எடிட்டிங் ஆப்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். டாப் 5 1 2 3லேருந்து டாப் 5 வரைக்கும் எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அண்ட் அதில் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி இந்த மாதிரி இருக்கும், சிம்பிளாக இருக்குமா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஸோ அப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர் அண்ட் கைன் மாஸ்டர். இந்த 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஈஸி டு பிகினர்ஸுங்க. அதாவது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சொல்லப்போனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் கற்றுக்கும் போது பவர் டைரக்டர் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எடிட்டிங்னா என்னன்னு தெரியாது. சும்மா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும், ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்ட்டு நான் உள்ள வந்தது. சும்மா போய் ஒரு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பவர் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஆப் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யும். வாட்டர் மார்க் இல்லைனா நீங்கள் ஏபிகே தான் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் வாட்டர் மார்க் உங்களுக்கு தான் செய்யும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கைன் மாஸ்டரும் சரி பவர் டைரக்டரும் சரி ரெண்டுமே 2 ஒன்றுங்க தான். ஆமாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்கும். ரெண்டுமே ஒரே ஃபீச்சர்ஸாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் ஏஏ ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரிமூவ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எங்கே இருக்கிறவனா மாற்றிக்கலாம். ஓகேவா? கிரீன் ஸ்கினை போட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறவனா மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ நீங்களாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்களாம் ஒரு வீடியோ இமேஜ் அசெட் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஹை குவாலிட்டி டெம்ப்ளேட்ஸ் கொண்டு இந்த 2 ஆப்லையும் தராங்க. அண்ட் சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக அப்டேட்ல வந்திருக்கு. ஓகேவா? வரைக்கும் அப்டேட்ல ஏஐ ஃபீச்சர் என்னன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இல்லை இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல ஏஐ ஃபீச்சர் பவர் டைரக்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கைன் மாஸ்டர்ல இன்னும் வரல, பார்ப்போம். இன்னும் சில நாள் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா இப்போதைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் டைரக்டர்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கைன் மாஸ்டரும் சரி பவர் டைரக்டரும் சரி இந்த 2 ஆப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஆப்பை இதை ட்ரை பண்ணி பாருங்க, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அண்ட் கைஸ், இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற ஆப் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டா ஒரு ஃபுல் ஏஐ ஃபீச்சர்ட் ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கு வந்துச்சு. இப்போ வீட்டா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஃபீச்சர்டு ஆப். அதாவது எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, அண்ட் நிறைய டெக்ஸ்ட்டு ஃபான்ஸு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக அவங்களை பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு சூப்பர் ஆப் சொல்ல போனால். ஓகேவா? ரீசெண்டாக வந்ததுலேயே நல்ல ஒரு ஆப்பு, நல்ல ஒரு ஏஐ ஃபீச்சரில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒரு சில எடிட்ஸ்லாம் பண்ணி பார்த்தேன். எடிட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதுக்காக அந்த வீடியோ நான் சேர்த்துருக்கேன். அதை செகண்டாக பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகே, பிடிச்சிருக்கு. இது ஒரு பிகினர்லாம், ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தேடுற மாதிரி, உள்ளே போய் நிறைய தேடுற மாதிரி எடுக்கும். அண்ட் அதுக்கு ஹை லெவலான எடிட்டிங்ஸ், ப்ரோ லெவலான எடிட்டிங்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவா இல்லை சொல்ல முடியாது, ஆனால் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் வாய்ஸ் சேஞ்சர் அண்ட் பேக்ரவுண்ட் சேஞ்சர் எல்லாமே, கிரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் குரோமா கீ ஆக்சஸ் அண்ட் ஒபாசிட்டி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லாமே ஃப்ரீயும் கூட. அண்ட் வாட்டர் மார்க் மட்டும்தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க பிராண்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, அது நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அண்ட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பவர் டைரக்டர், கைன் மாஸ்டர் அடுத்தபடியாக வீட்டாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அண்ட் கைஸ், நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆப் என்னன்னா ஃபில்மோரா பார்த்தீங்க அப்படின்னா போத் மொபைல்லையும் அவைலபிளாக இருக்குது, iOS-லையும் அவைலபிளாக இருக்குது, அண்ட் இன்னொருத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. என்னன்னா பிசி, எஸ் லேப்டாப் அண்ட் பிசிலாம் நீங்கள் ஃபில்மோரா யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா ஏற்றி நீங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஃபில்மோரா பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், நானே பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கேன் ஃபில்மோராவில். ஆனால் என்னன்னா
இவ்வளோ பெருசாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு வாட்டர் மார்க் தெரியும். ஸோ அதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபிலிமோரால். நீங்கள் வந்து ஏபிகேல இன்ஸ்டால் பண்ணலாம், ஏபிகேல இன்ஸ்டால் பண்ணாலும் சில ஃபைல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், அதனால தான் வந்து நான் வந்து அதில் எடிட் பண்ணலை. ஓகேவா? ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா கொட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து வாட்டர் மார்க் தெரியுது ஃபிலிமோரான்ட்டு. நம்ம வீடியோவே தெரியாது, வாட்டர் மார்க் மட்டுமே எவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ அதனால் வந்து சுத்தமாக எனக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு அதில். ஓகேவா? அதுக்காக வந்து நான் அதில் யூஸ் பண்ணல. ஆனால் நான் எதுக்கு இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஃபிலிமோரா வந்து நல்ல எடிட்டிங் ஆப்புங்க. எஸ், எல்லா ஏஐ ஃபீச்சரும் அதில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன ரிமூவ் பேக்ரவுண்ட்ஸு, க்ரோமாக்கி ஆப்ஷன்ஸு, ஒபாசிட்டி ஆப்ஷன்ஸு, மாதிரி எல்லாமே லொட்ரோஸுக்குன்ட்டு எல்லாமே இருக்குது. ப்ரோ லெவல் எடிட்ஸ் நீங்களால் பண்ண முடியும். எஸ், ஆனால் நீங்கள் பே பண்ணால் வாட்டர் மார்க் போயிடும். அப்போ நீங்கள் ப்ரோ லெவல் எடிட்ஸ் பண்ண முடியும். சில ஆக்சஸ் கேட்கும் உங்களுக்கு, நீங்கள் பே பண்ணுறது தான் அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். சில எடிட்டிங் டூல்ஸ் எஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிமோராவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது மக்கள். நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸோ ஒரு வீடியோஸோ, அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அது வீடியோ எடிட்டர் ஆப். நீங்கள் வீடியோஸ் மட்டும் யூடியூப் வீடியோஸும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸும் சரி, நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். சினிமேட்டிக் ரீல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஃபிலிமோராவில் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் மக்களே. அண்ட் ஃபிலிமோராவும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு த பெஸ்ட் எடிட்டிங் ஆப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வாட்டர் மார்க் தான் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஆப், 2 ஆப் இருக்குது. ஒன்று இன்ஷாட், ஒன்று விஎன். எஸ், இன்ஷாட் அண்ட் விஎன் தான் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இடம் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்ஷாட் வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஆப்புங்க. பெஸ்ட் ஷார்ட் எடிட்டர் ஆப். ஓகேவா? அப்போ வீடியோ எடிட் பண்ண முடியாதா அப்புறம்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். வீடியோஸும் பண்ண முடியும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அதில் டைம்லைன் கிராஃப் இருக்குது. அதாவது டைம்லைன் கிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரோ லெவல் எடிட்டர்ஸ்க்கு மட்டும் தான் டைம்லைன் கிராஃப் வந்து தேவைப்படும். யூடியூபர்ஸுக்கு தெரியும் அது. ஓகேவா? ஸோ அந்த கிராஃப்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஆப்பு, ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அப்டேட்டில் சூப்பராக கொண்டு வந்தாங்க மக்களே. தரமான ஆப்னு சொல்லுவேன். நானே சில வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் சில வீடியோஸ் அதெல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட்டும் ஆயிருக்கு. ஃபான்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னோட சஜஷன் என்ன அதான், கொஞ்சம் லிமிட்டடான டெம்ப்ளேட்ஸு, லிமிட்டடான ஃபான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆடு கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண முடியும். எஸ், ஆமாங்க, இது ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில ஆடு, ஒரு 2-3 ஆடு, அதனால் 2 ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரீ. எஸ், ஆமாம், அவ்வளோதான், நோ காஸ்ட். ஓகேவா? அண்ட் இந்த ஆப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும், எல்லா எடிட்டிங் ஆப்பில் கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே அதில் ஒர்க் ஆகும். அண்ட் இதில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிக்கலாம். சிம்பிள் வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஜஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்டாவில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் செட் பண்ணி பாருங்க மக்களே. அண்ட் அது எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அண்ட் விஎனும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஃபீச்சர் ஆப் தான். நம்ம வந்து வீட்டா பார்த்தோம் இல்லையா, வீட்டா மாதிரி தான் விஎனும். அதுவும் ஃபுல் ஏஎன் ஃபீச்சர் ஆப் அண்ட் பெஸ்ட் ஆப் ஃபார் ஷார்ட்ஸ். எஸ், நோட் பண்ணிக்கோங்க. விஎன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னா எப்படி வச்சு எடிட் பண்ணுவீங்களா, அந்த ரேஷியோவில் எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னா விஎன் தான். ஏன்னா நானே சிலது பண்ணியிருக்கேன் அதில். விஎனில் சிலது போஸ்ட் ஆயிருக்கு, நம்ம சேனலில் போஸ்ட்டும் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து அதில் சிம்பிளாக பண்ணிக்க முடியும். நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏஐ ஃபீச்சர் போட்டு நம்ம ஷார்ட்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம் முடியும். ப்ரோ லெவல் எடிட்ஸில் வந்து ஷார்ட்ஸை நீங்கள் காமிக்கலாம். எஸ், சில சவுண்ட் எஃபெக்ட்ஸோட, நிறைய கிராஃபிக்ஸோட சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அப்போ வீடியோ பண்ண முடியாத அப்புறம்னு கேட்டிங்கன்னா வீடியோவும் பண்ண முடியும் மக்களே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு ரொம்ப பேர் போன ஆப். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் மக்களே. இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். 5th ஆப்பை பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆப்பு எனக்கு. ஓகேவா? ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் எடிட்டிங் ஆப்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஆப் வந்து இடம் பிடிக்காமல் கன்ஃபார்மாக இருக்காது. என்ன ஆப்னு தெரிஞ்சிருக்கும், கேப்கட். எஸ்ங்க, கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸுங்க. நீங்கள் வந்து அந்த எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி ஒரு படமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு படத்தில் யூஸ் பண்ணுற அந்த சினிமேட்டிக் ரீல்ஸ், சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ், ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இந்த வந்து கேப்கட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. அள்ளி கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் எடிட்டிங் ஆப்னா கேப்கட் தான். என் ஃபோனில் எப்போவுமே கேப்கட் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வெளியெலாம் போகும்போது டக்குன்னு ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கேப்கட்டில் போய் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுறேன் மக்களே. அதுக்காக தான் வந்து எல்லாமே எப்போவுமே வந்து கேப்கட் வச்சுருப்பேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்டேட் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாது. ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். நீங்கள் ரொம்ப ஹை லெவல் சினிமேட்டிக் ரீல்ஸ், இந்த மாதிரி ஹை லெவல் எடிட்டிங், ப்ரோ லெவல் எடிட்டிங்ஸ் தான் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பெரிய யூடியூபர்ஸ், டிகோடிங் ஒய்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்பவே 3D எடிட்டர்ஸ் 3D லெவலில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. நான் அதில் வந்து எடிட் பண்ண கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆப். ஓகேவா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுலையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாப் 5 பெஸ்ட் எடிட்டிங் ஆப்ஸ் என்னென்னட்டு. அண்ட் எனக்கு பர்சனலாகவே இந்த எல்லா ஆப்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மக்களே. அண்ட் இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து பிகினர் டு ப்ரோ ஓகேவா கற்றுக்க முடியும். ஸோ பிகினர்னு சொன்ன மாதிரி கைன் மாஸ்டர் பேவர் டேரக்டர்லேருந்து யூஸ் பண்ணிட்டு கேப்கட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோ லெவலான எடிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு 5 ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கவும் முடியும் பண்ணவும் முடியும் ஓகேவா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஆப் வந்து கேப்பபிளான ஆப் தான். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்கட் ஓகேவா. அதான் வந்து நான் பரவாயில்ல எடிட்ஸ்லாம் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணி வைக்கும்போது கிளிக்கபிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்காகவே வந்து கேப்கட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்பவே ஹை லெவலான எடிட்டிங்ஸ் ஹை லெவலான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கேப்கட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஓகே மக்கள், இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க மக்களே. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் ஸோ சைனிங் ஆஃப் அபிஷேக், பை பாய்.